வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கணவாய் மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய வில்லேஜ் பக்கம் சி இருக்குது, அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வாங்கிட்டு வந்து பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கணவாய் மீனில் ஸ்குவிட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நிறைய டிசீஸ்க்கு வந்து இதை ஒரு மெடிசனாக எடுத்துக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் கழுவுறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக அந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம வாங்குகிற இடத்துல அதை க்ளீன் பண்ணி நமக்கு நல்லா தந்துடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ஜஸ்ட்டு மட்டன் மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இது கிடைக்குது. இதில் வறுவல், சுக்கா, கிரேவி, ஃப்ரை, 65 இந்த மாதிரி நிறைய வெரைட்டி பண்ணலாம். நான் இன்றைக்கி கணவாய் மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு செய்ய போகிறேன். வாங்க, தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். கணவாய் மீன் சுக்கா செய்ய தேவையான பொருட்கள்னு பார்த்தா, நான் கணவாய் மீன் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து நான் வந்து மணப்பாடில் போய் அந்த ஷீஷோர்லேயே வாங்கினது. அவங்களே நம்மளுக்கு க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மீனில் வந்து அவுட்டர் லேயரை நம்ம ஃபஸ்ட்டில் உரித்து எடுத்துகிட்டு உள்ளே உள்ளதை ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். உள்ளே வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கும். அப்புறம் ஒரு பை மாதிரி ஒன்று இருக்கும் அது ஹெட்டு பக்கத்தில், அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அது உடஞ்சா இந்த இது ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும். நம்ம அதை குக் பண்ண முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை க்ளீன் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. அது ஒரு முழு மீன் எடுத்திருக்கேன். வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 200 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, 2 தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன தக்காளி 2 எடுத்திருக்கேன். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் எடுத்திருக்கேன், உப்பு, எண்ணெய், தண்ணி தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டில் நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் ரொம்ப ரஃப்பாக இருக்கும் இந்த மீன். ஸோ வந்து இதை குக்கரில் ஒரு 3 விசில் மஞ்சள் உப்பு போட்டு ஒரு 3 விசில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு திருப்பி நம்ம வந்து அதை வந்து நம்ம வறுவல் பண்ணணும். ஃபஸ்ட்டில் இதை நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மீனை இந்த குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அது வேகிறதுக்கு. மஞ்சள் பொடி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் மொத்தத்தில் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி நான் ஊற்றியிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி நம்மளுக்கு ஊற்றினா போதும், நிறைய வேண்டாம். நம்ம வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் நம்ம இது பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு போதும் நமக்கு. ஒரு 3 விசில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டீம் வரட்டும், அப்போ வெயிட் போடுவோம். இப்போ ஸ்டீம் வந்துட்டு வெயிட் போட்டு ஒரு 3 விசில் போட்டு நம்ம அதை வந்து திருப்பி நம்ம வறுவல் பண்ணலாம். அந்த நேரம் அது ஒரு ஸ்டவ்வில் போயிட்டுருக்கட்டும். நம்ம வந்து இதுக்குள்ளே அந்த ஆனியன்லாம் நம்ம அதில் ஃப்ரை பண்ணிடலாம். இந்த கடாயை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அதை இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக வாசனை போயிடுச்சு. நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனால் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா மேஷ் ஆகணும். நல்லா இந்த கரண்டி வச்சு இப்படி தள்ளி விட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருங்க. மேஷ் ஆகட்டும். இப்போ இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிட்டு நமக்கு என்ன பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆகிடணும். இப்போ வந்து நம்ம வந்து பெருஞ்சீரகத்தூள், கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்ல, அந்த இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகு, சீரகம்,
கொத்தமல்லி விதை நான் அதை ட்ரை பண்ணாமையே நான் வந்து வறுக்காமையே பவுட்ரு பண்ணேன், அதை போட்டுக்கலாம். இந்த மசாலா கொஞ்சம் இதில் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணணும். நான் வந்து இதை வந்து தேவையான பொருட்கள்லாம் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தக்க நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கொஞ்சோண்டு பெப்பரும் நம்ம பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம், காரத்துக்கு தக்க நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்படி நல்லா அது எண்ணெயிலே நல்லா பிரட்டணும். ஒரு நிமிஷம் அப்படி நல்லா அந்த எண்ணெயிலே அந்த மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகுறதுக்காக நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 3 விசில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, அதை ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடாக எடுத்து வச்சுட்டு இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலாலாம் சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல, அதோடு இதை நம்ம வந்து சேர்த்துடணும். தீயை மீடியமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிக்கும். இதில் நம்ம வந்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தோம், அதையும் சேர்த்து இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இன்னும் தீயை ஹையாக வச்சுக்குவாங்க, வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம அதில் வந்து உப்பு போட்டு தான் நம்ம அதை வந்து வேக வச்சுருக்கோம். உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. காரம் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் நம்ம அதை மூடி வைப்போம். ஆனால் வந்து இடையிடையே நீங்கள் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த தண்ணியில் நம்மளுக்கு நல்லா சுண்டுன பிறகு திருப்பி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம அதிலே அந்த இதே கடாயிலே வச்சு நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மூடி வச்சுப்போம். பாருங்கள், இந்தளவு நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகிருக்கு. இன்னும் வந்து நம்ம அதை நல்லா அப்படி கிளறி விடணும். இந்த பாருங்க, இந்த தண்ணிலாம் நல்லா சுண்டி இப்போ ரொம்ப உங்களுக்கு அடி பிடிச்சிச்சுன்னா கொஞ்சோட நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா ட்ரை ஆயிரும். அப்படி கறி துண்டு மாதிரி இருக்குது, டேஸ்ட்டு நல்லா இருக்குது. இப்போ நம்மளுக்கு நல்லா இந்த அளவுக்கு நல்லா அது ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி இலை இருந்தால் மேலே தூவி விட்டுட்டு நீங்கள் அதை இறக்கிடலாம். எனக்கு இன்றைக்கி கொத்தமல்லி இலை கிடைக்கல, ஸோ நான் போடலை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா அழகாக ட்ரையாக வந்துச்சு நமக்கு. இங்கே பாருங்கள், சுவையான கனவா மீன் சுக்கா வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். until then உங்கள் ஜெயா ஜஸ்டின்.